ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற கெமிக்கல் ஃபுல்லாகவே வந்து இந்த ஆற்றுல கலக்கிறதுனால இதில் மீன்லாம் விட்டு நிறைய செத்து போச்சு. மரங்கள்லாம் பாருங்கள் பட்டு போச்சு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிற கழிவுகள் ஃபுல்லாக வந்து ட்ரைனேஜ் வழியாக எல்லாமே வந்து இந்த ஏரியில் தான் வந்து கலக்குது. தயவுசெய்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கலெக்டர். ஏன்னா தண்ணீர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இல்லையா? ஸோ எவ்வளோ பிளாஸ்டிக்கள் எவ்வளோ குப்பைகள்லாம் இதில் இருக்குது பாருங்கள். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து வர கழிவுகள் கெமிக்கல் எல்லாமே இதில் தான் வந்து கலக்குது. இந்த தண்ணீர் வந்து விஷமாகவே மாறிட்டுருக்கு. இந்த தண்ணீரை தான் திரும்ப குடிப்பாங்க. அப்போ எவ்வளோ டிசீஸ் பரவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். தெரியுதுங்களா? ட்ரைனேஜ் வழியே இதில் தான் வந்து மிக்ஸ் ஆகுது. இந்த தண்ணீர் தான் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து குடிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு போரே போட்டாங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி தான் வந்து போருக்கும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து கெமிக்கல் அப்படியே ஊறி போய் கிடக்குது. அதனால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கெமிக்கல்லாம் வந்து வேறு பக்கமாக போகிற மாதிரி எதனா ஒரு பிளான் பண்ணணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பிளேட்டிங்லாம் நிறையா இங்கே இருக்கா, அந்த பிளேட்டிங் பண்ணுற வாட்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வெளியே விட்டுறாங்க. அதை வந்து ட்ரைனேஜ் வழியாக வந்து இதில் தான் கலக்குது. அதை வந்து வேறு ஏதாவது ஒரு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே வந்து தண்ணியில் கலக்குது. திரும்ப அதே தண்ணி அவங்களும் குடிக்கிறாங்கன்றது இது அவங்களுக்கு தெரியல. நாமளும் அதே வாட்டர் தான் குடிக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ரீசைக்கிள் பண்ணி திரும்ப அதை தான் நம்ம குடிக்க போகிறோம். அது கெமிக்கல்ஸு எவ்வளோ கெமிக்கல், பவர்ஃபுல்லான கெமிக்கல், அதெல்லாம் உடம்புக்கு போனால் எவ்வளோ கேன்சர் வரும், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏரிகளையும் அந்த கெமிக்கலை கலக்காத மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும். இது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அந்த மரம் செடி கொடிகள்லாம் பாருங்கள் காஞ்சு அழுகி போச்சு. தண்ணீர் வந்து எவ்வளோ ஒரு தேவை தெரியுங்களா? பயங்கரமான ஒரு தேவைங்க. அதை வந்து இப்படி கெமிக்கல் கலந்து அதை ஒரு மண்ணை மலடாக்கி தண்ணீர் வந்து விஷமாக்கி அதை நம்ம குடித்து நாம் உடம்பு விஷமாகி நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல்லாம் இதில் வந்து கலக்காத மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். தேங்க்யூ.